வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒடிசியுடைய ஃபுல் கதை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கதை இது. இப்போ நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கையை வைக்கிறாருன்னும் போதே ஒரு வருஷமாக ஆஹா இவர் இந்த கதையில் கையை வைக்கிறாரா அப்படின்னு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த மாதம் தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுது. பட் இவருடைய கதைகள்லாம் பார்க்கும்போது ஒன்று இந்த மித்தலாஜிக்கல் சைடில் இன்னும் அந்த கடவுள்களெல்லாம் வச்சு பல விஷயங்களை விளையாடினது. இவர் அந்த ஏரியா கை வைக்கலனாலும் இந்த அட்வென்ச்சரஸான இந்த கதையில் இவர் எப்படி அதை விஷுவலாக காட்ட போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஒருவேளை இப்போ இந்த கதையை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஐயோ மொத்தத்தையும் சொல்லி போட்டியா, இது ட்விஸ்ட் இருக்கிற அந்த மாதிரியான கதை கிடையாது. இப்போ இந்த ஒடிஷியஸுங்கிற மன்னர் வந்து அவருடைய நாட்டுக்கு இத்தாக்காங்கிற அவருடைய நாட்டுக்கு திரும்பி போகிற வழியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாருங்கிற அந்த ஒரு ஜேர்னி தான் இந்த ஒட்டுமொத்த கதையே. இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அவங்க குழுவோடு சந்திக்கிற பல சம்பவங்கள் நடக்கும், இவரே தெரியாமல் செய்கிற மிஸ்டேக்குங்கிற மாதிரி இப்படி பல விஷயங்கள் இந்த கதையை சுற்றி நடக்கும். ஸோ இந்த கதையை படிக்கும் பொழுதும் இந்த கதையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போதும் கடவுள்களை வச்சே பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னும் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது இப்போ இந்த விஷயத்தை இவர் எப்படி காட்ட போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குமே ஃபீல் ஆகும். வாங்க இந்த ஒடிசியுடைய ஃபுல் கதையை டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒடிஷியஸுங்கிற மன்னர் இத்தாக்கா நாட்டை சேர்ந்தவர் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அவங்களுடைய ஒய்ஃபான பெனிலோப், அதுக்கப்புறம் இப்போ தான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது டெலிமேக்கஸ்ங்கிற பையன். இப்போ இவங்க நிம்மதியாக இருக்கலாம், நான் போருக்கு போவேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ மெலனஸுங்கிற மன்னர் வந்து எப்பா கன்ஃபார்ம் நம்ம போருக்கு போயே ஆகணும், இவனுடைய உதவி தேவை, நம்ம ட்ராய்க்கு எதிராக போரை செஞ்சே ஆகணும், இந்த ட்ரோஜன் வார் நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி வந்து ஒப்புதல் கொடுத்ததுனால இந்த ஒரு போரில் கலந்துக்கணும். சரி, எதுக்காக இந்த போர் நடக்குது, என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, ட்ராயை சேர்ந்த பாரிஸுங்கிற இளவரசர் ஹெலனை லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. அப்படி நான் காதல் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு பிரச்சனையானா மெலனஸோட ஒய்ஃப் அவங்க. ஸோ இவங்களுடைய ஒய்ஃபை இவர் காதல் வழியில் விழ வச்சு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால அவங்கள மீட்டெடுக்க தான் இந்த ட்ரோஜன் வார். அது இல்லாமல் ட்ராயை மொத்தமாக வீழ்த்தணும், அவங்கள மொத்தமாக கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசையும் இந்த ஒரு விஷயம் மூலயமா தீர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட போரே நடக்குது. சரி, இந்த ஹெலனை கூட்டிட்டு போனதுலேயே மெத்தலாஜிக்கல் டச் ஒன்று இருக்கு, அது இல்லாமல் வெறும் அவங்க லவ் பண்றாங்க, அதனால காதல்னால அங்க போயிட்டாங்க அப்படின்னு சிம்பிளாவும் இருக்குது. இன்னொன்று அந்த கடவுளுடைய கதை என்ன அப்படின்னாக்க, கடவுளுடைய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும் போது எரிசுங்கிற கடவுளுக்கு உள்ள அனுமதி இல்லை. இவங்க வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள உள்ள அனுமதிக்கவே இல்லை. அதனால கோவம் வந்து நான் உள்ள வந்தா பிரச்சனையா வந்தானு பண்ணீங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்றான்னு ஒரு தங்க ஆப்பிளை தூக்கி போடுறாங்க. அது இருக்கிறதுலே அழகானவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியும் அதுல பிரச்சனையை உருவாக்குறாங்க. எப்ப நான் தான் இப்ப பேரழகி அப்படின்னு 3 பேர் முன்னாடி வராங்க. மொதல் கடவுள் ஹீரா, நான் தான் அழகு. இன்னொருத்தவங்க அத்தீனா, அவங்க வந்து இல்லை எனக்கு தான் சொந்தம். இன்னொருத்தவங்க ஆஃபோடைட், இவங்க 3 பேருமே நான் தான் பேரழகி, எனக்கு தான் இந்த ஆப்பிள் சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. அப்போதான் இளவரசரான பாரிஸ் கிட்ட எப்பா நீங்க யாரை வேணாலும் செலக்ட் பண்ணு, இப்போ நீ யாரை கை காட்டி இவங்க தான் பேரழகின்னு சொல்றியோ அவங்களுக்கு இந்த கோல்டன் ஆப்பிள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதுல ஹீரா வந்து இது பாரு, என்ன நீ செலக்ட் பண்ண அப்படின்னாக்க உனக்கு இந்த ராஜ்யங்கள் மொத்தத்தையும் வெல்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணித்தரேன், இந்த ராஜ்யங்கள் மொத்தமும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், இது என்னால் முடிஞ்சது. அடுத்து அத்தீனா வந்து நீ போருக்குன்னு போற தெரியுமா, அங்க போருக்கான யுக்திகளை நான் உனக்கு மொத்தமா தரேன், அந்த போர்ல நீ வெற்றி அடைகிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் நான் பண்ணித்தரேன், இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர். அடுத்து 3வது கடவுள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு உலகத்திலேயே அழகான பெண்மணியை உன் மேல காதல் வர வைக்கிறேன்டா, அவங்க உனக்கு தான்டா சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, நம்மளால இந்த பணம் பதவி போர்ல ஜெயிக்கிறது அதை சூஸ் பண்ணாம அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது அழகான பெண்மணியா அவங்க தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்ல, அந்த அழகான பெண்மணி தான் ஹெலன். இந்த ஹெலன் மெலனஸுடைய ஒய்ஃப், இருந்தாலும் இவங்க தான் அழகான பெண்மணி, எனக்கு இவங்க தான் வேணுன்ற மாதிரி சொல்ல, இப்ப காதல் வலையே கடவுளே கொண்டு வர வச்சு அதுக்கப்புறமா அந்த காதல்னால பாரிஸ் வந்து இவங்கள ட்ராய்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் இருக்குது. ஒண்ணு மெத்தலாஜிக்கல்ல இந்த கடவுள்களுடைய கழகத்தினால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இன்னொன்று சிம்பிளா இவங்களுக்கு காதல் வந்துச்சு, 2 பேருமே காதல் பண்றாங்க, அதனால ட்ராய்க்கு போயிட்டாங்க. இப்போ இதுவே மிகப்பெரிய போரா மாறி இருக்கு இப்படிங்கிற ஒரு சிம்பிளான வெர்ஷன் இருக்குது. சரி, போருக்கான காரணம் தெரிஞ்சிருச்சா, இப்போ போருக்கான அழைப்பை கொடுத்துட்டாங்க, இப்போ போர்ல அவர் கலந்து ஆகணும். அங்க போறதுக்கு முன்னாடி ஒய்ஃபான பெனிலோப் கிட்ட இங்க பாரு நான் வந்துருவேன், கட்டாயம் இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்துருவேன், என் பையனை பார்க்கறதுக்காக நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது இல்லாம ஒருவேளை வளர்ந்து பல வருஷங்கள் ஆகி இவனுக்கு அட்லீஸ்ட் மீசதாடி முளைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான், அப்பவும் நான் திரும்ப வரலனா நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. எப்படியாச்சும் என் பையனை திரும்ப பார்க்கணும், அவன் கை குழந்தையா இருக்கிறான்ப்பா, அவன் வளர்ந்து என் கூட வளரணும், அவனுக்கு அப்பா பசத்தை காட்டணும் அப்படின்னு அவர் ஏங்குறாரு. இருந்தாலும் இந்த போர்ல நம்ம கலந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரி, இவர் வந்து புத்திசாலியானவர், அதே மாதிரி அக்கிலிஸ் வந்து அவன் ஸ்ட்ராங்கானவன், பலசாலி புத்திசாலின்னு மொத்த கிரேக்க மன்னர்களையும் ஒன்று திரட்டி ட்ராயை நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவோட அங்கே போரில் கலந்துக்கிறாங்க. அந்த போர் கிட்டத்தட்ட 10 வருஷம் போகுது. இங்கே ஒடிஷியஸ்க்கு அங்கே வந்ததுமே தெரிஞ்சு போச்சு. அங்கே அந்த சுவர்கள்லாம் பார்க்கும்போதே
அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நம்ம உள்ள கூட நுழைய விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பக்கா பிளானோட இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறது வெயிட்டா இருக்குது. அதை மீறி அவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம்பா. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது, இன்னும் போர் முடிஞ்ச பாடம் இல்லை. அப்பதான் எல்லாருமே சரணடைஞ்சிடலாம்ப்பா, இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு மனதா தேர்ந்தெடுக்க வரும்போது, சரி நம்ம சரணடைய தானே போறோம், ஒரே ஒரு குட்டி பிளான், இந்த ஒரு விஷயத்த பண்ணி பார்ப்போம், அது நடந்துச்சுன்னா நமக்கு தான் வெற்றி அப்படின்னு ஒடிஷியஸ் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதன்படி அவங்க வந்து பார்த்தா வெறும் மரத்தாலான ஒரு குதிரை மட்டும் பெரிய சைஸ்ல இருக்கு. இதை எதுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க? அவங்க தோத்துட்டாங்கப்பா, இதுக்கு மேல சரணடைகிறதுக்கு பயந்துகிட்டே இதை நமக்கு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க தோல்வியை இந்த அளவுக்கு மறைமுகமா ஒத்துக்கிட்டு நமக்கு பரிசை கொடுத்துட்டு நம்மளை சமாதானப்படுத்த பாக்குறாங்களாமாமா அப்படின்னு இவங்களும் இந்த குதிரையை பார்த்ததும் முடிவுக்கு வராங்க. அதுல இளவரசர் பாரிஸ் வந்து இதை பாரு, இதை மொத்தமா எரிச்சிடலாம், எடுத்துட்டு கூட போக தேவையில்ல, டேய் நம்ம வெற்றியுடைய பரிசுரா இது, நம்ம மக்கள்லாம் இதை பார்க்கும்போது இவங்களை 10 வருஷம் போராடி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையை கொண்டாடுற விதமா இந்த குதிரை இருக்குடா, இதை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம அரண்மனைக்குள்ள வச்சு எல்லாரும் பார்க்க வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி இந்த குதிரையை அப்படியே கோலாகலமா கொண்டு வராங்க. அன்னைக்கு கொண்டாட்டமா நடக்குது, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே கொண்டாட்டமா தான் இருக்குது. அப்புறம் தான் ஒடிஷியஸோடைய பிளான் என்னங்கிறது ரிவீல் ஆகுது. என்னன்னா, இந்த மிகப்பெரிய மரக்குதிரை இருக்குல்ல, அதுக்குள்ளதான் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் வந்து பார்த்து தோல்வியின் பரிசா நமக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு உள்ள எடுத்துட்டு வருவாங்க. நம்மளாலதான் இவ்வளவு போராடியும் உள்ள அந்த மதில் சுவரை தாண்டி உள்ள வர முடியலையே, இப்ப அவங்களே நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு வருவாங்கடா, அதுக்கப்புறமா நம்ம பிளான் ஒன்னொன்னையும் பண்ணுவோம்னு இந்த குதிரையில இருந்து எல்லாருமே இறங்கி நைட்டு அரண்மனைக்குள்ளவே வந்தாச்சு. அங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளி மொத்தமா ட்ராயை வீழ்த்தியாச்சு. இந்த ட்ரோஜன் வார்ல மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாச்சு. அதுக்கு முக்கியமா புத்திசாலித்தனமா செயல்பட்ட ஒடிஷியஸுடைய இந்த ஒரு விஷயம், இந்த ட்ரோஜன் ஹார்ஸ், இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கு. இப்போ ஜெயிச்சாச்சா, அப்பாடா இதுலேயே ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சா. அங்கே சின்ன பையனாக இருந்த டெலிமேக்கர்ஸ் வளர்ந்துருப்பான். அது இல்லாமல் அங்கே பெனிலோப்புக்கு என்ன பிரச்சனைனா, இவர் போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, இங்கே பாரு இனிமேல் ஒரு வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு அங்கே சுற்றி இருக்கிற குட்டி குட்டி மன்னர்கள்லாம் வந்து, எங்களை யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க, நாங்கள் சண்டை போட வரல, உன்னை தூக்கிட்டு போய் நான் சிறப்பிடிச்சிட்டுலாம் போல, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்பா, யாராச்சும் ஒருத்தரை கை காட்டி இனிமேல் அவன் வந்து வரமாட்டான், ஒடிஷியஸுங்கிற வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, அங்கேயே போய் சேர்ந்துருப்பான், நீ எங்களை யாராச்சும் ஒருத்தனை செலக்ட் பண்ணு, நாங்கள் யார் வேணாலும் உங்களுக்கு வாழ்க்கை தயாராக இருக்கோம்னு அங்கே அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே தங்கி குடிச்சிட்டு அங்கேயே இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்தமாக யாராச்சும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கலன்னா இங்கே விட்டு நாங்கள் போகிற மாதிரியே இல்லை அப்படின்னு மொத்தமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே 10 வருஷம் ஆயிடுச்சு, போரில் ஜெயிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட். இந்த போருங்கிறது சும்மா சின்ன சாம்பிள் தான். இதுக்கப்புறம் தான் சாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளே காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இவங்க குழுவோட கப்பலில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சேர்ற தீவு தான் இந்த லோட்டஸ் சீட்டஸ் இருக்கிற தீவு. அது வந்து தாமரை இதழ்களை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தேவாமிர்தம் மாதிரி, ஆஹா, அது இல்லாமல் இது ஒரு போதை கொடுக்கக்கூடியது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறக்கடிச்சு நான் வீட்டுக்கு போகணுமா, இல்லை எனக்காக இங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் கடமை இருக்குது, அது எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு போதை நிலையிலேயே, ஆஹா எவ்வளோ அழகா இருக்குல்ல, இந்த இடத்துலயே நம்ம இருக்கலாம்ல இப்படின்னு இந்த போதை நிலையை இந்த தாமரை சாப்பிட்டா கொடுக்கும். அப்படி இவங்க குழுவை சேர்ந்த எல்லாருமே சாப்பிட்டு அங்கேயே இருக்கலாம்ப்பான்னு சில காலம் இருக்கிறாங்க. இப்போ ஒடிஷியஸுக்கு இல்லை இந்த தாமரை இதழ்கள் தான் பிரச்சனை, இது சாப்பிட்டதுனால இவங்க வரமா தயாராகவும் இல்லை அப்படின்னு மொத்த பேரையும் கயிறு கட்டி அப்படியே கப்பல் இழுத்துட்டு போயிட்டு கப்பல் கொண்டு தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெளிவு வந்து, ஆமாம் நம்ம நாட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிற விஷயமே தெளிவு வருது. ஆபத்தை கடந்துட்டாங்க. இது பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை, அங்கே போதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்து சரிப்பா நம்ம போரெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு வந்திருக்கோம், நல்லா சாப்பிடணும், சரக்கெல்லாம் இருக்கு நம்ம கப்பல்ல, அதை தாண்டி நல்லா ஒரு கொண்டாட்டமா இருக்கணுமேன்னு இவங்க அடுத்த தீவுக்கு வரும்பொழுது அங்க செம்மறியாடுகளா போயிட்டு இருக்குது. ஆஹா இத்தனை இருக்குங்களா, இதை வச்சு நம்ம நல்லா விருந்தேவா படைச்சிடலாமே, அது இல்லாம சீஸ் இருக்கு, ஏகப்பட்ட சாப்பிட்ற பொருட்கள் இருக்கு. அந்த செம்மறியாட்டை பின்தொடர்ந்து இவங்களுமே போனா அது ஒரு குகைக்குள்ள போகுது, அங்க சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆஹா யாரா இது, குகையும் வச்சு நமக்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளவு வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஏண்டா என் இடத்துக்கு வந்து எனக்கு வச்சிருக்கிற சாப்பாடையே சாப்பிட்ற அளவுக்கு திமிரு வந்துருச்சா அவங்களுக்குன்னு. அப்பதான் மிகப்பெரிய ராட்சசன் அந்த கோயிலுக்குள்ளே வரான், சைக்ளாப்ஸ் பாலிஃபிமஸ். இவன் கடல் தெய்வமான பொசைடனுடைய மகன். இந்த ஒத்தைக்கன் ராட்சசன் அவனுக்கு தேவையான விஷயங்களை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவர் இடத்துக்கே வந்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி அவங்கள ஒரு 3 பேர் அப்படியே சட்னி மாதிரி நசிக்கிட்டான். ஐயோ இவங்கிட்ட இதுக்கு மேல பிரச்சனை பண்ணோம்னா மொத்த பேரையும் முடிச்சு விடுவானான்னு ஒடிஷியஸ் தான் பிளான் போறதுல கெட்டிக்காரனாச்சே. அதனால அங்க வந்து அவருடைய பேரை அவர் சொல்லல, உன் பேர் என்னடா, ஐ எம் நோபடி அப்படின்னு இவர் பேரையும் சொல்லல. அடுத்து இங்க பாருப்பா, நாங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, நீ எடுத்துட்டு வந்து நாங்க சாப்பிட்டோம்ல, அதனால எங்களுடைய ஆஃபரா இதை வச்சுக்கோன்னு சொல்லி சரக்கை கொடுக்க வச்சு, செம்மையா இருக்கே எங்கன்ற அதெல்லாம் ரெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சரக்கை சாப்பிட்டு அப்படியே மயக்கமாயிட்டா. அப்படி அந்த மயக்க நிலையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தானே ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஒரு கண்ணையும் குருடாக்கிட்டாங்க. ஆஹா இப்ப தப்பிச்சு போலாம்டான்னு எல்லாருமே தப்பிச்சு கப்பலுக்கு ஏறும்போது நம்மளால அது வரைக்கும் பேரை சொல்லாம புத்திசாலித்தனமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தப்பிச்சாரா, இங்கதான் அவருடைய இந்த திமிரு நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமாங்கன்னு ஒரு பண்ண விஷயம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குமே காரணம்.
அங்க டேய் நான் இத்தாக்காவை சேர்ந்த ஒடிஷியஸ்ரா, என்கிட்டயே பிரச்சனை பண்றியா, உன் கண்ணை கூடாக்குனது நான் தாண்டா அப்படின்னு கெத்தா வாயை விடவும் இப்ப பேர் தெரிஞ்சிருச்சு இவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறான்னு. ஸோ இவனுடைய அப்பா யாரு, கடல் தெய்வமான பொசைடன். அப்பா இந்த பாருங்க உன் பையனை இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்கிட்டு இவனுங்க தான் கிளம்பியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஒடிசியஸ் இருக்கானே இத்தாக்காவை சேர்ந்தவன், அவன் இத்தாக்காக தான் திரும்பிக்கிட்டு இருக்கான், அவனை போக கூடாம பண்ணிடு, அவன் போறதுல எல்லா பிரச்சனையும் வரணும், உன் பையனை இப்படி பண்ணதுக்கு பழி வாங்கு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்க, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே கொடுக்க போறாரு. ஸோ போற வழி எல்லாமே பிரச்சனைகளா, அதாவது இந்த தீவை முடிச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, அடுத்து இத்தாக்காவை ஸ்ட்ரெயிட்டா போய் ரீச் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு அதுல வாய் விட்டது தான் மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறிடுச்சு. இப்ப பொசைடனுடைய கோவத்துக்கு ஆளாக்கிட்டாங்க, அவரும் முடிஞ்ச அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த இன்னொரு கடவுள் வந்து வான் பண்றாரு, தம்பி இங்க பாரு நீ புத்திசாலித்தனமா அந்த ட்ரோஜன் வார்ல வின் பண்ண, அதனால உன் மேல எனக்கு மரியாதை இருக்குன்னு ஏவோலஸ், இவர் வந்து காற்றுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர், என்னுடைய சகோதரன் தான் பொசைடன், அவனுடைய கோவத்துக்கு ஆளாகிட்ட கண்டிப்பா உன்னை போக விடமாட்டான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த பையில மொத்தமா ஆபத்து தரக்கூடிய இந்த மிகப்பெரிய காற்றை நான் அடைச்சி வச்சிருக்கிறேன், இந்த பைக்குள்ள மொத்த காத்துமே இருக்குது, ஸோ இப்போ ஆபத்தான சூறாவளி அதெல்லாம் நடக்காது, உன்னை ஸ்ட்ரெயிட்டா இத்தாக்காக தான் கொண்டு போய் சேர்க்கும், இதை பத்திரமா பார்த்துக்க, இந்த ஒரு ஹெல்ப்பை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவோலஸ் இவர் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்றாரு. இவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு மேல ஆர்வ கோளாறு, கடவுளை பார்த்துட்டு வந்துருக்கிறாரு, மிகப்பெரிய பைய வர கொடுத்துருக்கிறாரு, அப்போ அதுக்குள்ள தங்கம் இருக்குமா, என்ன இருக்கும், என்ன பொக்கிஷன் இருக்கும், நான் பார்க்க போறேன் ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணி விட மொத்த சூறாவளி காத்தையும் வெளியே விட்டுவிட்டாங்க. அதனால ஜஸ்ட் நம்ம இத்தாக்கா கிட்ட நெருங்கிட்டோம்டா, ரீச் ஆக போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுற டைம்ல இந்த ஒரு வேலையை கூட்டத்தில் இருக்கிறவங்களே பார்த்ததுனால அவங்க பொக்கிஷன் இருக்குமோ அப்படின்னு ஓப்பன் பண்ணி மொத்த சூறாவளியும் வெளியே விட்டுவிட்டாங்க. அதனால வேற ஏண்டா இத்தாக்காக்கு போற வழியில கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணாலும் கூட்டத்திலே இருந்துகிட்டு ஏன்டா அப்படி குழி தோண்டி புதைச்சு விட்டீங்க அப்படின்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. இப்ப அடுத்து அவங்க சேர்ந்து இருக்கிற தீவுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. அங்க என்னன்னா அங்க இருக்கிற ஒரு சூனியக்காரி மொத்த பெரிய மிருகங்களா மாத்திக்கிட்டு இருக்கா, உன்னை நான் பண்ணியா மாத்திரம், உன்னை குரங்கா மாத்திரம், உன்னை நாயா மாத்திரம், உன்னை சிங்கமா மாத்திரம், இப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்ற கடவுள்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில இவர் போருக்கு போறதுக்கு முன்னாடியே அத்தினா வந்து என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுமே அப்பப்போ ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதே மாதிரி ஹெர்மஸ் அப்படிங்கிற கடவுளுடைய தூதுவர் வந்து இங்க பாரு, இங்க இவ மனுஷங்களை மிருகங்களா மாத்திக்கிட்டு இருக்கா, அவகிட்ட நீ ஸ்ட்ரெயிட்டா போனா உன்னையும் மிருகமா மாத்திருவா, அதுக்கு இந்த ஒரு மூலிகையை நீ சாப்பிட்டுக்க, அது என்ன மந்திரம் போட்டாலும் உன்னால மாற முடியாது, அதனால இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்க, தப்பிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு அவரும் போயிடுறாரு. இப்ப இதனால அந்த மூலிகையை சாப்பிட்டாச்சு, அதனால அவன் நினைச்சாலும் மாத்த முடியாது. அங்க அந்த சூனியக்காரியை லாக் பண்ணி இங்க பார் எங்க ஆளுங்க எல்லாரையும் ஒழுங்கா மனுஷங்களா மாத்துன்னு சொல்லி லாக் பண்ணவும், ஓஹோ இந்த பிரச்சனையவே சமாளிச்சிட்டியான்னு அவ கூடவே கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அவளுக்குமே இவரை பிடிச்சி போகுது, அதனால கொஞ்ச காலம் அங்கேயே இருக்கிறாங்க. அவ என்ன சொல்றான்னா, இங்க பாரு உனக்கு அடுத்தடுத்த ஆபத்துகள் இருக்கு, பொசைடனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்ட, அது இல்லாமல் அடுத்தடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது, ஸோ முன்கூட்டியே உனக்கு அந்த வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு நீ அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போகணும், அங்கே இறந்தவங்க மட்டும்தான் இருக்கணும், அதுக்கான பலியை நீ கொடுத்துட்டு அவரை போய் சந்திச்சுட்டு வந்தனா அவர் அடுத்து நடக்க போகிற பிரச்சனைகளை உனக்கு முன்கூட்டியே சொல்லுவார், அது மூலியமா நீ உங்கள் ஆளுங்களோட தப்பிக்கலாம், இந்த ஒரு விஷயத்த நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல இவங்க கேங்காக அங்கே போகிறாங்க. நம்மளால் அவ சொன்ன மாதிரி ஒரு பலியை கொடுத்துட்டு ஃபுல்லாக இறந்தவங்க தான் இருக்கிறாங்க. அந்த இறந்தவங்களாம் இருக்கிற அந்த சமயத்துல இவர் அப்படியே உள்ள போக இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்க அம்மாவை பார்க்குறாரு. அம்மா உயிரோட தானே இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்பா அந்த பாரு அங்க அரண்மனையில மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமா நீ அங்க போய் சேரணும் அப்படின்னு அவங்களும் வார்ன் பண்றாங்க. இப்ப இந்த இறந்தவங்கலாம் இருக்கிற இதே இடத்துலதான் அந்த முன்கூட்டியே பிரச்சனைகள் வரப்போறத சொல்றவர்னு சொன்னான்ல, அவர் யாருன்னா டெரிஷியஸ், அவரை பார்த்துட்டாரு. ஸோ பலியை கொடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனையை சமாளித்து ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அவன் மிகப்பெரிய தைரியசாலியாக தான் இருக்கணும். உனக்கு அடுத்து வர போகிற பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். அடுத்து உன் கூட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சூரிய கடவுளான ஹிலியாஸுடைய கால்நடைகளை இவங்க காலி பண்ணுவாங்க, அதை மட்டும் பண்ணாமல் பார்த்துக்க. ஹிலியாஸுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டனா நீங்கள் திரும்பி போகவே முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, அதாவது அது சூரிய கடவுள்களுக்கு சொந்தமான கால்நடை, அங்கே இருக்கிற ஆடு மாடை பார்த்ததும் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்க ஆளுங்க ஆட்டம் போடுவாங்க, அதை தடுத்து நிறுத்திக்க. அது இல்லாமல் இன்னொரு 2 பிரச்சனைங்க இருக்குது. 6 தலை கொண்ட மான்ஸ்டர் இருக்குது, அது இல்லாமல் கடலையே அப்படியே உள்வாங்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இந்த 3 பிரச்சனைகளை கடந்துட்டுனா நீ போய் சேரலாம் அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோ பலி கொடுத்து இறந்தவங்கலாம் இருக்கிற அந்த இடத்துல பயத்தை கடந்து இவன் வந்து பார்த்ததுல இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, நீ போகிற வழியில் அப்படியே அழகான பாடல்களாக பாடுவாங்க, அந்த பாட்டிலேயே மயங்கிடுவேன், அவங்க மயங்கினதான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உங்க கதையை முடிச்சிருவாங்க. ஸோ அதுவுமே உஷாரா இருந்துக்க. அவங்க தான் சைரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லார் காதலையும் மெழுக தடவி இங்க பேர் அவங்க பாட்டையே கேட்கக்கூடாது உங்களுக்குங்கிற மாதிரி அந்த சைரன்ஸோடைய பிரச்சனையை கடந்துட்டாரு. அடுத்து இந்த 6 தலை கொண்ட மான்ஸ்டர் சிலா,
அதை இவங்க போராடி ஜெயிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால அதை சமாளிக்கணும்னு சொல்லி இவங்களுமே அதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதுல சில பேர் வந்து இறந்துடுறாங்க. அடுத்து அப்படியே மொத்தமா உள்வாங்குற, அதோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, ஆனா அது மொத்தமா உள்வாங்கும். அது வந்து கரிப்டஸ். ஸோ அது இவங்களுடைய கப்பலையே உள்வாங்குது. ஸோ அதில் சில ஆட்களை இவங்க இழந்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஆட்கள் ஒரு தீவை அடையும் பொழுது இங்கே தான் வான் பண்ணியிருப்பாரு, இது வந்து சூரிய கடவுளுக்கு சொந்தமான கால்நடைங்க, கையை வைக்காதீங்கடான்னு. இந்த விஷயத்த அவங்க கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கவங்க தான் ஆர்வ கோளாறாச்சே, நான் ஏதாச்சும் பண்ணியே தீருவேன், எனக்கு பசிக்குதுப்பா, நான் அதுக்குன்னு அமைதியாலாம் இருக்க முடியாதுன்னு சூரிய கடவுளுக்கு சொந்தமான ஹிலியாஸ்க்கு சொந்தமான மாடுகளை இவங்க கொன்று அதை சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. இதனால ஹிலியாஸ் வந்து ஜியூஸ் கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு சொந்தமான இந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிட்டாங்க, என்ன கோபத்துக்கு ஆளாக்கிட்டாங்க, அதனால மிகப்பெரிய தண்டனை கொடுங்க. ஆல்ரெடி பொசைடனுடைய கோபத்தினாலதான் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இதுல சூரிய கடவுள்கிட்டயும் இவங்க வாய்க்கா தகராறு வச்சுக்கிட்டதுனால ஜியூஸ் வந்து இவங்க கப்பலையே காலி பண்ணிவிட்டாரு. கிட்டத்தட்ட மொத்த வெறும் காலி, வெறும் ஒடிஷியஸ் மட்டும்தான் இருக்கிறான். அவன் வேற வழி இல்லாம வந்து சேர்ந்த ஒரு தீவு தான் கலிப்சோ. இங்க அங்க இருக்கிற இளவரசி வந்து என் கூடவே இருந்துருன்னு ஒடிஷியஸ் மேல காதல் படுறா. இங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் இங்கேயே தங்கிட்டாரு. ஸோ அவருடைய காதல் வலையில, அவருடைய காதல் மயக்கத்துல இங்கேயே கடந்துட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட இவர் காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிறைவாசமா, எனக்கு எப்படியாச்சும் என் ஒய்ஃபை நான் பார்க்கணும், அங்க என் ஒய்ஃப் பெனிலோப் இருப்பா, என் பையன் வளர்ந்துருப்பான், அவனை நான் பார்க்கணும்னு இங்க அப்படியே எடுத்துக்கிட்டா பெனிலோப்பும் அவனுடைய பையன் டெலிமாக்கஸும் எங்க அப்பா எங்கன்னு பையனும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பெனிலோப்பு கன்ஃபார்ம் வருவாரு. இவங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் இந்த பாரு, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை, அங்க போர்லயே ஜெயிச்சிட்டானா திரும்ப வரும்போது ஏன் போய் சேர்ந்துருக்க மாட்டானா, எவ்வளவு ஆபத்து இருக்குது, அதுல ஏதாச்சும் ஒண்ணுல அவன் கண்டிப்பா காலியா இருப்பான், அவன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அதனால வேற வழி இல்லை, எங்களை யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு இவங்க நார்மலா பேசிக்கிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம பெனிலோப் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு, இவன் வளர்ந்து ஒரு மீசதரை வளர்ற அந்த ஒரு ஏஜுக்கு வந்துட்டான்னா நீ கல்யாணம் பண்ணிக்க, இதுக்கு மேல நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்க அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட இவனும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கான். அதனால இவளுக்குமே பயம் வருது. ஆனாலும் என்னோட உண்மையான காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு இவங்களுமே வெயிட் பண்றாங்க. இப்ப அங்க ஒரு 7 வருஷமா அவருடைய காதல் வலையிலேயே கிடக்குறாரா. இப்ப அத்தினா வந்து இவருக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, போருக்கு போகும்போதும் சரி இதெல்லாம் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜியூஸ் கிட்ட, இங்க பாருங்க, இவ்வளவு சோதிச்சிட்டீங்க, இத்தனை வருஷமா இவன் போராடிக்கிட்டு இருக்கான், அது இல்லாம ட்ரோஜன் வார்ல வின் பண்ணிட்டு அவன் திரும்ப வரும்போது இத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கிறான், அங்க கடல் தெய்வமும் அவனை வச்சு செய்து, அது இல்லாம சுத்தி இருக்கிற மற்ற பிரச்சனைகள்ல சமாளிச்சு இப்ப இந்த தீவுல வந்து சிக்கியிருக்கிறான், அதனால ப்ளீஸ் கருணை காட்டுங்க அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வைக்க அதை ஏத்துக்கிட்டு ஜியூஸ் வந்து சரிப்பா, இவ்வளோ வருஷம் நீ தண்டனை அனுபவிச்சிட்ட, அதனால உன்னை விடுதலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹெர்மஸை அனுப்பி இங்க பாரு அவனை ரிலீஸ் பண்ணு, ஜியூஸே கட்டளை இட்டு இருக்கிறாரு, அவனை இதுக்கு மேலே நீ வச்சிருக்க கூடாது, அவன் நாட்டுக்கு திரும்ப அனுப்பணும்னு சொல்லி அனுப்ப, இப்போ அங்கேயே நீ ஒரு கப்பலை தயார் செஞ்சு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்றாங்க. இப்போ அந்த கப்பல் ரெடி பண்ணி இவர் வந்துகிட்டு இருந்தாலும் பொசைடனுடைய கோபம் அடங்கல்ல, பொசைடனுடைய கோபம் இன்னும் அடங்கல, நான் எப்படி உன்னை போக விட்டுருவேன்னு மறுபடியும் அந்த கப்பலை காலி பண்ண அவர் வந்து சேர்ந்த தீவு தான் பேசியா. அங்க அந்த இளவரசியான நாசிகா அங்கதான் இவங்களை கண்டெடுத்து யார் இவன் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க நீ தான் ஒடிஷியஸா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, உன்னுடைய கதைகள்லாம் கேட்டுதான் நாங்கள் வளர்ந்தோம், நீ போர்ல ஜெயிச்ச விஷயங்கள்லாம் நான் உன்னை கண்ணால பார்த்ததே எங்களுக்கு நாங்கள் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஒரு கப்பலை கொடுத்து அவங்க நாட்டுக்கே வழி அனுப்பி வைக்கிறாங்க. பெனிலோப்பு சுத்தி இத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தினா வந்து மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்றேன், இங்க பாரு நீ ஸ்ட்ரெயிட்டா இப்போ உள்ள போறோம்னா வாசல்லையே உன்னை மொத்த பேரும் லாக் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால வயசான ஒரு ஆளா மாத்திரம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இவரை வயசான ஒரு ஆளா மாத்த அங்க உள்ள போகும்போது கிட்டத்தட்ட இவனுக்குமே அந்த மீசதாரை வளர்ற ஏஜ் வந்துருச்சு, வேற வழி இல்லை, போட்டியில கலந்துக்கிட்டு ஆகணும். சரிப்பா, நான் கணவரா அடையறதுக்கு, நான் கணவரா உங்களை செலக்ட் பண்றதுக்கு இத்தனை போட்டி இருக்குது, ஒடிஷியஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவான், அவனுடைய வீரத்தை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சு விட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை ஜெயிக்கிறேன், முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க, ஒடிஷியஸ் அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காங்கிறத முதல்ல காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பெனிலோப்புன்னு சொல்ல, அந்த போட்டியில எல்லா மன்னர்களும் ஆஹா கன்ஃபார்ம் ஜெயிச்சாகணும், இவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி விடாபடியா இருக்கிறாங்க. அப்ப இந்த வயசானவர் நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னும் போது எல்லாருமே உந்து சிரிக்கிறாங்க, நீ என்ன இந்த வயசுல இந்த போட்டியில முதல்ல கலந்துக்கிறதே பெரிய விஷயம், இதுல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சு கல்யாணம் பண்ற ஆசை வேற உனக்கு இருக்காயா அப்படின்னும் போது, சரி இந்த பெரியவர் என்னதான் பண்ணி கிழிச்சிட போறாரு பண்ணியா அப்படின்னு சொல்லி இந்த போட்டியில அவர் கொடுக்க, போட்டியோட முடிவுல அத்தினாதான் இவன் வயசானவனா மாத்திருக்குதுல்ல, டக்குன்னு நம்மளால பழைய ஒடிசியஸா மாறவும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது, இவ்வளவு நேரம் ஒரு பெரியவனா இருந்தான்னு பார்த்தா இது ஒடிஷியஸான்னு சொல்லி, இவங்க தான் இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்களா, என் ஒய்ஃபை அடையறதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்களான்னு
கதவை மூடுறான்னு சொல்லி டெலிமேக்கர்ஸும் ஒடிஷியஸும் 2 பேரும் சேர்ந்து இந்த மொத்த பேரையும் முடிச்சு விட்டு என் இடத்துக்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்களாடான்னு மொத்த பேர் கதையும் முடிச்சாச்சு. இப்போ கடைசியா பெனிலோப்பை போய் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்துட்டீங்களான்னு அந்த அதிர்ச்சியிலே அவங்க மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ இப்படியாக கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையையும் சந்திச்சிட்டாரு. இந்த ஜேர்னி தான். அங்கே போரில் ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் அதை தாண்டி இவ்வளோ பஞ்சாயத்துக்களை சமாளித்து இவர் வந்து சேரத்துக்கு ஒரு 10 வருஷம், ஆக மொத்தம் 20 வருஷம் இவருடைய ஜேர்னி தான் இந்த ஒடிசி. இதில் நான் சொல்லவே உங்களுக்கு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கடவுள்கள்லாம் பிரச்சனை கொடுக்கறது, அது இல்லாமல் இத்தனை ஆபத்துகள், ஒரு தீவில் ஒரு வகையான ஆபத்துகள், மனுஷங்களை விலங்குகளாக மாற்றுறது, அது இல்லாமல் 6 தலை கொண்ட மான்ஸ்டரு, அது இல்லாமல் இந்த தாமரை இதழ்களை சாப்பிட்டா போதையிலே இருக்கிறது, ப்ளஸ் இந்த ஒற்றை கண்ணு இருக்கிற மான்ஸ்டரு, இது எல்லாத்தையும் எப்படி காட்ட போகிறாங்க, இத்தனை பிரச்சனையை சமாளிக்க போகிற விஷயங்கள்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதை கடவுள்களுடைய டச் இல்லாமல் இவர் எப்படி காட்ட போகிறாரு, அது இல்லாமல் இப்போ கடவுள்களை காட்டணுன்ற அவசியம் இல்லை, அது இல்லாமல் இயற்கையாகவே இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது, இவர் வடவழியில் இத்தனை பிரச்சனைகள்லாம் சமாளித்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நோலன் வந்து கை வைக்க போகிறாரு. அண்ட் இந்த கதையே இவ்வளவு பிரம்மாண்டமானது. 7 வருஷம் ஒரு தீவில் இருந்தார்ல, அங்கேயே வந்து உனக்கு சாகாவரத்தையே கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் நீ இளமையாகவே இருப்ப, என் கூடவே இருந்துருன்னு அத்தனை விஷயங்களை ஆஃபர் பண்ணி, இல்லை என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம், என் குழந்தை தான் முக்கியம், யாரை வேணாலும் அங்கேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேற ஆப்ஷனே இல்லாமல் மொத்தமாக என் கூடவே இருந்திருந்தா எல்லாரும் ஏற்றுருப்பாங்க. அதை மீறியும் ஒடிஷியஸ் வந்து இல்லை, நான் என் ஒய்ஃபை தான் பார்க்கணும், அதுதான் என்னுடைய குடும்பம், அதுதான் என் இடம், அங்கே தான் நான் போய் சேரணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டத்தை கடந்து இங்கே வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் பெனிலோப் கேரக்டரும், என் புருஷன் கண்டிப்பாக வருவார், அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என் பையனும் அவங்க அப்பாக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கான் இப்படின்னு இவங்களும் இத்தனை வருஷ போராட்டத்தில் அவருக்கு இத்தனை பிரச்சனைகள் சமாளித்து வரதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் இவ்வளோ வருஷமும் அவர் வருவார், திரும்ப வருவாருன்னு இவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் இதில் மெயினாக அந்த ட்ரோஜன் ஹார்ஸ், அந்த ஒரு பெரிய மரகுதிரையை வச்சு பிளானை போட்டு அவங்க ட்ராயை வீழ்த்தினது, இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இதை விஷுவலாக எப்படி பார்க்க போகிறோங்கிறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். அண்ட் இதை பேஸ் பண்ணி படங்களும் இருக்குது, இதை பேஸ் பண்ணி ட்ராய்ங்கிற படம் இருக்குது, அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் பிளான் வச்சு எப்படி காலி பண்ணாருன்னு. அது இல்லாமல் ஒடிசின்னு ஒரு மினி சீரிஸ் மாதிரி, மினி சீரிஸ் சொல்ல மாட்டான், ஒரு 2 பார்ட்டு சேர்ந்து ஒரு படமாக, ஒரு 3 மணி நேரம் படமாக இருக்குது. அதில் சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதில் இந்த மனுஷங்களை மிருகங்களாக மாற்றுறது, போதையிலே வச்சிருக்கிறது, இந்த 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. அதில் சில விஷயங்கள்லாம் மாற்றிருப்பாங்க. அந்த ஒத்தக்கண்ணு இருக்கிற சைக்கிளாப்ஸை பிரச்சனை பண்ணதுனால அவங்க அப்பா கிட்ட கேட்டாருன்ற மாதிரியான விஷயங்கள் ஹோம்ல எழுதுனதா. அந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, ஆல்ரெடியே இந்த பாரு, நீ இந்த ட்ராயை வீழ்த்தினதுக்கே நான் ஒரு வகையில் காரணம், எனக்கு நீ நன்றி சொல்லலை அப்படின்னு அப்பலேருந்தே கோவத்தில் இருக்கார் பொசைடன்கிற அந்த ஒரு ஆங்கிளையும் டச் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் நீங்கள் படங்களாக எடுக்கும்போது இந்த பல விஷயங்கள்லாம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. பட் இதுதான் பேசிக்கான கதை. ஸோ இது கடவுள் டச்சாகவும் எடுக்கலாம், இல்லை இயற்கையாகவே இத்தனை பிரச்சனைகள் சமாளித்து வந்தாருன்னு எப்படி வேணாலும் எடுக்கலாம். இந்த முழு கதை கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.